உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இந்த மாதிரியான செய்திகளை போடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா நிறைய பெற்றோர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் போடுறேன். இந்த வீடியோவோட முடிவுல என்ன மாதிரியான ஒரு உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா பெண் பிள்ளைகளை வெளியில படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு கால ஓட்டத்துல பெண் பிள்ளைகள் பல இடங்களுக்கு வெளியில போறாங்க, தங்குறாங்க, படிக்கிறாங்க. ஆனாலும் சின்ன பாதிப்புகள் எங்கேயாவது யாராவது ஒரு பெண்ணுக்கோ மாணவிக்கோ வரும்போது அந்த பெண் பிள்ளைய வெளியில படிக்க வச்ச அத்தனை பெற்றோர்களுமே ஐயோ அப்படின்னு பதறக்கூடிய அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும். இப்ப நீங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு ரேபிஸ்ட் அங்க அந்த பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது, இதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அதை விட கொடூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பேச போறோம். பெண் பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, பரவாயில்ல ஆண் பிள்ளைகள் நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆண் பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆண் பிள்ளைகள் வேறு ஒரு உலகத்தை நோக்கி போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போராத குத்தத்துக்கு இந்த கலாச்சார சீர்கேடுகள், எல்ஜிபிடிக்யூ, இந்த கருமாந்திரத்தெல்லாம் கொண்டாந்து நிறுத்துறாங்களா, அதோட எல்லை எங்க போயிருக்கு பாருங்க. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் அப்படிங்கிற பகுதியில தண்டவாளத்துல ஒரு சடலம் கீழே கிடக்கு. ட்ரெயின்ல பாஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது அந்த சடலத்தை பார்த்த உடனே காவல்துறைக்கு தெரியுது. அக்கம் பக்கத்தினர் தகவல் சொல்ல உடனே காவல்துறையினர் அங்க வந்து அந்த பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை அப்படிங்கிறத தொடங்குறாங்க. விசாரணையில இந்த மாணவன் திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்துல 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. எதனால தற்கொலை செஞ்சுக்கிட்டான், தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு இந்த மாணவனுக்கு என்ன குடும்ப கஷ்டமா, இல்ல படிப்பு வரலையா, எதனால இவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான், இந்த கோணத்துல எல்லாம் விசாரணை அப்படிங்கறத செஞ்சுட்டு சரி கடைசியா மாணவன் இருக்கக்கூடிய பகுதியில அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அவனோட அறைய போலீசார் சோதனை செய்யறாங்க. அதுல மாணவன் அவனோட நோட்டுல எழுதி வச்சிருந்த ஒரு கடிதம் அப்படிங்கிறது சிக்கிச்சு. அந்த கடிதத்தை படிச்ச போலீசாருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னதான் அந்த கடிதத்துல இருந்தது, யார் இந்த மாணவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கிற மசாபுரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த கர்ணன் அப்படிங்கிறவரோட மகன் தான் இந்த இறந்து போன மாணவன் மாரீஸ்வரன். அங்கேருந்து வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மாணவன் தங்கி இருந்தது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற மண்டையூர் அப்படிங்கிற பகுதியில. அங்கிருந்து தினமும் காலேஜுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். இந்த நேரத்துல இவனுக்கு பேஸ்புக் முகநூல் மூலமா அரியமங்கலத்தை சேர்ந்த பாலிடெக்னிக் மாணவன் இளங்கோவன் வயது 20 இவனோட பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுத்துது. தொடர்ச்சியா 2 பேரும் அடிக்கடி சந்திச்சிருக்காங்க. வெளியில சுத்துற வேலைகள் இதெல்லாம் நடந்திருக்கு. இது மட்டும்தான் இந்த மாணவனோட செல்போனை ஆய்வு செஞ்சும் போது தெரிஞ்சுது. இந்த பையன் வந்து இந்த பையன் கூட சிக்கியிருக்கான், பழகி இருக்கான் அப்படிங்கிறது. ஆனா அந்த லெட்டர்ல எழுதின மற்ற விஷயங்கள்லாம் நம்ப முடியாத விஷயங்களா இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாணவன் அந்த பாலிடெக்னிக் மாணவன் இளங்கோவனோட சேர்ந்து பாலியல் ரீதியான பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த எல்ஜிபிடிக்கு எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதியோட மனைவி கிருத்திகா இந்த மாதிரி கேவலமான ஊர்வலத்தெல்லாம் தொடங்கி வச்சா அது மாணவர்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த இளங்கோவன் அப்படிங்கிற மாணவனோட இவனுக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் ரீதியான ஓரின உறவு அப்படிங்கிறது அவனோட அந்த இளங்கோவனை சேர்ந்த இன்னும் 4 மாணவர்கள் மறைமுகமா இருந்து இவனை வீடியோ எடுத்திருக்காங்க. அதோட அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவனை கூட்டு பாலியல் வல்லுறவு அப்படிங்கறதையும் செஞ்சிருக்காங்க. ஆணுக்கு ஆண், பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு, மாணவி கூட்டு பாலியல் வல்லுறவு, ஏன் 80 வயது கிழவி கூட்டுறவு பாலியல் வல்லுறவு அப்படிங்கிற செய்தி கூட நாம படிச்சிருக்கோம். ஆனா ஒரு மாணவனை கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சு அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க. இது வீடியோ எடுத்ததோட மட்டும் இல்லாம தொடர்ந்து அந்த மாணவனுக்கு தொந்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோவை நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு உங்க காலேஜ் குரூப்ல போட்டு விட்டுருவேன். இந்த வீடியோவை நான் பப்ளிக்ல எல்லாத்துக்கும் பேஸ்புக்ல போஸ்டாவே போட்டுருவேன், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருவேன் அப்படின்னு இந்த மாணவனை தொடர்ச்சியா மிரட்டி அபியூஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி சிக்கிட்டோம், இனிமே தப்பிக்க முடியாதுன்னு இந்த மாணவனும் அவர்களோட இச்சைக்கு அடங்கிதான் போயிருந்திருக்கான். ஆனா
ஒரு கட்டத்திற்கு மேல இது வேறு மாதிரியான ரூபம் அப்படிங்கறத எடுத்தது. என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பயன்படுத்தி இந்த மாணவர்கள் இளங்கோவன் உள்ளிட்ட மீதம் 4 மாணவர்களும் இவனை மிரட்டி பணம் வாங்கறத வேலையாவே வச்சிருந்திருக்காங்க. பெற்றோர் இவனுக்கு செலவுக்கு அனுப்புற பணத்தை பூரா இவங்க உடனே போய் அவன்கிட்ட வீடியோ காட்டி மிரட்டி புடுங்கிட்டே இருந்திருக்காங்க. இவன் அன்றாட செலவுக்கே கூட கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுற நிலைமையிலையும் கூட காசு அவனுங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்திற்கு மேல என்னடா பணம் அதிகமா கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து இவனுக்கு பணம் அனுப்புறத குறைச்சிருக்காங்க. தம்பி இவ்வளவுதான் மாசம் அனுப்ப முடியும், நீ என்ன நிறைய பணம் கேட்கிற, நீ ஊர்ல இருக்கும் போதெல்லாம் இப்படி செலவு பண்ண மாட்டிய அப்படின்னு பணம் அனுப்புறதையும் குறைச்சிருக்காங்க. இந்த கேடுகட்ட மாணவர்கள் 5 பேருக்கும் இந்த பையன்கிட்ட இருந்து மாரீஸ்வரன் இருந்து பணம் வரல, அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் கழுத்துல போட்டிருக்க செயினை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தங்க சங்கிலியவும் பறிச்சு வித்து அதையும் ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு மேல திரும்ப பணம் பணம் பணம்னு கேட்டு மிரட்டின உடனே மன உளைச்சல் தாங்காம தான் இந்த மாணவன் மண்டையூர் பகுதியில இருக்கக்கூடிய ரயில்வே டிராக்ல ரயில் முன்னாடி பாஞ்சு தன்னோட உயிரை மாச்சிருக்கான். இததான் அவன் கடிதத்துல எழுதி வச்சிருந்திருக்கான். இந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் மாணவனோட செல்போனை ஆய்வு செஞ்சு யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான் அப்படிங்கிற அடிப்படையில விசாரணை செஞ்சு இந்த மாணவர்கள் இளங்கோவன் 20, பாண்டி 20, பவித்ரன் 20, முத்துராஜா வயசு 21, ஆண்டனி சஞ்சய் வயசு 22, எவனுமே 22 வயசை கிடக்கல. எல்லாருமே 20, 21, 22 வயது மாணவர்கள் தான். இவர்களுக்கு ஒரு மாணவனை இந்த மாதிரி டிராப் பண்ணி சீட் பண்ணி ஹனி டிராப் பண்ணி அவனை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய விதத்துல செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமான மூல காரணம் போதை. போதை அப்படின்னா அரசு விற்கக்கூடிய சாதாரண டாஸ்மார்க் போதை மட்டும் இல்ல, குறிப்பா திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு. நேற்று கூட தமிழக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆம்லேட்ல கஞ்சாவை கலந்து கஞ்சா ஆம்லேட் தமிழ்நாட்டுல சரளமா போறது அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே பயன்படுத்தி எந்த எல்லைக்கு இந்த மாணவர்கள் போயிருக்காரு பாருங்க. இது தமிழ்நாட்டோட ஒரு கலாச்சார சீர்கேடு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க திருச்சி மாதிரியான பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க. குறிப்பா இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதை. இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதை சாக்லேட் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. போதை மாத்திரை பிடிச்சிருக்காங்க. பல விதத்திலையும் போதை அப்படிங்கிறது ஊடுருவிட்டே இருக்கு. இந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய மாணவர்கள் அடுத்து தங்களோட உடல் இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக போற வர பெண்களை ஞானசேகரன் மாதிரி பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே பூந்து கேங்ரேப் செய்ததோட மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு மாணவனே, ஒரு ஆணுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால ஹாஸ்டல்ல படிக்கக்கூடியது பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ தொடர் கண்காணிப்புல பெற்றோர்கள் வச்சிருங்க. தேவைக்கு அதிகமா பணம் கேட்கப்பட்டால் உடனடியா விசாரணையில இறங்குங்க. எது எப்படி இருந்தாலும் அவரவர்களோட பிள்ளைகளை கட்டுப்பாட்டுல வச்சு வளர்த்துக்க வேண்டியது அவரோட பொறுப்பு தான். இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அரசை தூக்கி குப்பையில போட்டுட்டு வேற ஒரு நல்ல அரசை அமைச்சா மட்டும்தான் நீங்க நிம்மதியா தூங்க முடியும். தொடர்ந்து பேசுவோம்.